Hi friends, இந்த வீடியோவில் நம்ம வந்து அந்த Princess Cut Blouse front portion வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஆல்ரெடி இதனுடைய கட்டிங் வீடியோஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோஸ் பார்க்காதவங்க அதனுடைய லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதை ஓப்பன் பண்ணி அதனுடைய கட்டிங் எப்படி அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அதே மாதிரி லாஸ்ட் டைம் போட்டிருந்த அந்த இதில் வந்துட்டு கொஞ்சம் டாப்பில் வச்சுருந்த கேமரா வந்து கரெக்டாக ஒரு ஒர்க் ஆகாதனால அந்த மேலேருந்து பார்க்குற வியூ வந்து கொஞ்சம் அதில் மிஸ் ஆகிருக்கு. இருந்தாலும் அதை நீங்கள் புரியும்னு நினைக்கிறேன். எல்லாமே ஃப்ரண்ட் கேமராவிலே புரியும்னு நினைக்கிறேன். அதை பாருங்கள். சப்போஸ் அதில் எதுவும் புரியல அப்படின்னா நீங்கள் வந்துட்டு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, நான் உங்களுக்கு அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இப்போ வந்துட்டு நம்ம ஒரு பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் அப்படின்னா மேக்ஸிமம் பேக் போர்ஷன் ஸ்லீவ் எல்லாமே யூஸ்வலாக நம்ம ஒரு நார்மல் ப்ளவுஸாக ஒரு லைனிங் ப்ளவுஸ் எப்படி நம்ம தைக்கிறோமோ அதே மெத்தடு தான். அந்த ஃப்ரண்ட்டில் மட்டும் நம்ம வந்து அதை எப்படி ஜாயின் பண்ணணும், எப்படி பண்ணினா அது கரெக்டாக வரும், அதுக்கு எப்படி ஃபினிஷ் பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் இந்த வீடியோவில் ஃப்ரண்ட் போர்ஷன் மட்டும் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பக்கத்தில் வந்து ஆல் அப்படிங்கிற ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். அதை வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ வந்து வீடியோஸ் போடும்போது எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். எந்த ஒரு வீடியோவுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் எல்லாம் எனக்கு கொடுத்துட்ருக்க சப்போர்ட்டுக்கு நிறைய பேர் எனக்கு ப்ளஸ் பண்ணுறது இது எல்லாமே, ஏன்னா நான் இது ஒவ்வொரு வீடியோஸ்லையுமே நான் உங்களுக்கு சொல்லி ஆகணும். ஏன்னா அந்தளவுக்கு நீங்கள் வந்து என்கரேஜ் பண்ணிகிட்ருக்கீங்க. அதுக்காக நான் ரொம்ப 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 தேங்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி செமினாரில் இப்போ வரைக்கும் ஜாயின் பண்ணியிருக்க எல்லாருக்குமே நான் தேங்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இன்னும் டைம் இருக்குது. ஜாயின் பண்ணுறவங்க மறுபடியும் இன்னும் சீட்ஸ் இருக்குது, நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வீடியோ எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ இது வந்து நம்ம ரைட் சைடு ராங் சைடு வந்து யாருக்கும் வந்து ஃபஸ்ட்டு வந்து தப்பு வரக்கூடாது. ஏன்னா இதில் நான் வச்சுருக்கிறது வந்து மேலே அப்படியே வச்சுருக்கிறது அப்படியே நீங்கள் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா உள்ளே இருக்கிறது தான் நமக்கு வந்து ராங் சைடு. அப்போ அதுக்கு ஒரு மார்க் போட்டுக்கோங்க. லைனிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆப்போசிட்டில் வச்சா போதும். லைனிங்க்கு ரைட் சைடு ராங் சைடு அப்படிங்கிறது இல்லை. இது ஒரு ஃபுல் வாயில் பிட் அப்படிங்கும்போது கூட வீவிங் எல்லாமே மேட்சிங்காக தான் இருக்கும். அதில் வந்து பிரச்சனை இல்லை. மெயின் கிளாத்தில் அந்த ப்ராப்ளம் வரக்கூடாது. ஏன்னா இந்த மாதிரி கிளாத்துக்கெல்லாம் மேக்ஸிமம் உங்களுக்கு மேல் பக்கம் கீழ் பக்கங்கிறது ஒரு சின்ன ஃபினிஷிங்கில் தான் மாறும். அதனால் நீங்கள் ஓப்பன் பண்ணுற போதே அதில் ராங் சைடு எது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இதுலேயும் நம்ம ராங் சைடு அப்படிங்கிறத ஒரு இது போட்டுக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம எப்படி அட்டாச் பண்ணுறது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இப்போ இது ரெண்டு இப்படி வச்சிங்க அப்படின்னாவே இது ஆப்போசிட். அதே மாதிரி இதை இதுக்கு மேலே வச்சாச்சு. இது அப்படியே ஆப்போசிட்டில் இதுக்கு மேலே வச்சுருங்க. இப்போ நம்ம இந்த ராங் சைடு மேலே தான் நம்ம ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இதை அப்படியே வச்சு நம்ம பதிச்சிடலாம். அதாவது இதை அப்படியே இதில் வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு ரொம்ப இதில் ஒர்க் ஏதாவது கொடுத்துருந்தீங்க அப்படி இல்லாமல் வேறு டிசைனாக ஒரு நெக்கு கட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இதுக்கு கீழே ஒரு கிளாத்தை வச்சு இதை அப்படியே அடித்து நம்ம திருப்பணும். அப்படி அடித்து திருப்பணும்னு நினைக்கிறவங்க மேல் பக்கம் வச்சு தான் உள்ளே திருப்பணும். இப்போ ராங் சைடு வச்சுருக்கறனால இதை அப்படியே வச்சு நம்ம தையல் போட போகிறோம். கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நம்ம அப்படியே இங்கே கீழேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அந்த வளைவாக வர ஷேப்பெல்லாம் கரெக்டாக அதில் லைனிங்கில் எப்படி இருக்கோ அதே ஷேப் கொண்டு வரணும். இங்கே கொஞ்சம் முன்ன பின்ன வந்துருச்சுன்னா கப் ஷேப்பு கண்டிப்பாக அதனுடைய சைஸ் வந்து அந்த ஏதோ ஒரு இடத்துல அது சேஞ்ச் ஆகும். அதனால் அந்த பெண்டு வந்து நம்ம கரெக்டாக கொண்டு வரணும். இப்போ இதில் இப்படி ஸ்டிச் பண்ணி நம்ம முடிச்சிட்டோம். எந்த இடத்துலையும் நமக்கு கிளாத்து எக்ஸஸாவோ இதாகவே வரல. அதே மாதிரி நீங்கள் காட்டன் மெட்டீரியல் அப்படின்னா கொஞ்சம் தண்ணியில் போட்டுகிட்டே தைங்க. ஏன்னா நம்ம இது வந்து ரொம்பவே ஷ்ரிங்க் ஆகும். அப்போ வந்து நம்ம மறுபடியும் போடும்போது உள் துணி ஒரு மாதிரி மேல் துணி ஒரு மாதிரி இழுத்துட்ருக்கோம். அதனால் காட்டன் மெட்டீரியலை பொறுத்த வரைக்கும் ஒரு தடவை லைட்டாக தண்ணியில் நனைக்கிறது அப்படிங்கிறது வேறு, துவைக்கிறதுங்கிறது வேறு. நீங்கள் நனைச்சி மட்டும் அயன் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரொம்ப நேரம் சோப்பு தூள் அது இதுன்னெல்லாம் போட்டு ஊற வச்சு அப்புறமா நீங்கள் அயன் பண்ணி எல்லாம் தைச்சிங்க அப்படின்னா அந்த மடமடப்பு போயிடுச்சு அப்படின்னாவே உங்களுக்கு அந்த ஸ்டிஃப்னஸோ அந்த ஃபினிஷிங்கோ உங்களுக்கு கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அதனால் சும்மா டிப் பண்ணி அப்படியே அலசி நீங்கள் காய போட்டிங்கன்னா போதும். அப்போ தான் வந்து இந்த மெயின் கிளாத் எல்லாம் கொஞ்சம் நமக்கு ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும், புதுசு மாதிரியும் நமக்கு தெரியும். இப்போ அதே மாதிரி ஆப்போசிட் பீஸு இதையும் நான் இங்கே கீழே இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன்.
நம்ம கரெக்டாக தைக்கிறோம் அப்படிங்கிறது எப்படின்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளீட் மாதிரி கடைசியாக ஒரு கிளாத் வந்து மடிக்கிற மாதிரி வரும். அந்த மாதிரி வரல அப்படின்னாவே நம்ம நார்மலாக நீட்டாக வச்சுருக்கோன்னு தான் அர்த்தம். ஆனால் அது மேக்ஸிமம் காட்டன் அப்படிங்கிறனால இது ஒன்றோட ஒன்று அப்படியே ஸ்டிஃபாக நின்றுக்குச்சு. ஏதோ சிந்தட்டிக் வேறு மெட்டீரியல் 2 மெட்டீரியல் வெவ்வேறையாக இருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த மாதிரி சின்னதாக ப்ராப்ளம் வரும். அதனால தான் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது எண்டில், ஏன்னா இங்கே சுருக்கு வந்தால் கூட இதை நம்ம கட் பண்ணிடுவோம். மேலே எங்கேயும் வந்துச்சு அப்படின்னா அது அசிங்கமாக தெரியும். அப்படிங்கிறனால தான் நான் இந்த ஓரத்துலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டு போகிறேன். இப்போ அதே மாதிரி சைட் பீஸு இது ரெண்டும் ராங் சைடு, இதையும் அதுக்கு மேலே நம்ம ப்ளேஸ் பண்ணிடலாம். கரெக்டாக சென்டரில் வச்சுக்கோங்க, உங்களுக்கு கிளாத் எங்கேயும் பத்தாமல் போயிடக்கூடாது. நாச் போட்டுக்கோங்க. இதில் 2 நாச் வரும், சைடு ஒன்று மேலே ஒன்று. இந்த நாச்சு கீழே தள்ளி போட்டிங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு டாட் நம்ம பிடிச்சிக்கலாம். கீழே எப்படியும் நம்ம ஸ்ட்ரைட் பண்ணி வேற ஒரு கிளாத் தான் வந்து இதில் அட்டாச் பண்ணுவோம். இந்த வளைவெல்லாம் எப்படி இருக்கோ அதே மாதிரியே கட் பண்ணுங்க. அப்புறம் எங்கெங்கெல்லாம் நாச் இருக்கோ அதை போட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இது எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. உங்களால் முடிஞ்சிச்சுன்னா இதை அயன் பண்ணணுன்னா நீங்கள் அயன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஷேப்பில் தான் எல்லாமே நம்ம வச்சுருக்கோம். பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த ஃப்ரண்ட் போர்ஷன் ஜாயின் பண்ணும்போது கீழேருந்து எப்போவுமே ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. கீழேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா மேலே வந்து ஆம்ஹோல் வந்து ரவுண்டு வந்து கரெக்டாக செட் ஆகாது. இது மேலே ஏற்றியும் தாத்தியும் போயிடும். அதனால் மேலே ஆம்ஹோலில் இருந்து தான் கீழே வரணும். அப்படி வரும்போது இந்த வளைவு எல்லாமே இதில் என்ன ஷேப் இருக்கோ அந்த ஷேப் கொண்டு வந்தீங்க அப்படின்னா மட்டும்தான் நமக்கு கப் ஷேப் கரெக்டாக வரும். அந்த கார்னர் வர இடத்துல கொஞ்சம் சேர்த்து தைச்சிட்டிங்க அப்படின்னா கப் ஷேப் ப்ரெஸ் ஆன மாதிரி ஆயிரும். அந்த பிளெண்டாக அப்படி வளைஞ்சு வர மாதிரி வரணும்னா நீங்கள் கரெக்டாக அந்த ஷேப்பை வந்து கொண்டு வரணும். ஒரே இதாக தைச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கப் ஷேப் வந்து அமுந்த மாதிரி ஆயிரும். அதனால் நம்ம சின்னதாக ஒரு இது வச்சு கட் பண்ண வைக்கிறது கூட இந்த கப் ஷேப் வந்து கரெக்டாக ஒரு ப்ராக்கெட் மாதிரி உட்காரணும் அப்படிங்கிறக்காக தான். அப்போ வந்து அதில் ரொம்ப கவனமாக தையுங்க. அதே மாதிரி இந்த சைடு வைக்கும்போதும் ஒரு சைடு ஈஸியாக வந்துடும், ஒரு சைடு கொஞ்சம் நமக்கு, ஏன்னா நமக்கு ரைட் லெஃப்ட் வரும்போது அது கொஞ்சம் வித்தியாசம் வரும். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். இப்போ நான் மேலே இருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ இந்த மாதிரி நம்ம டைரெக்டாக வெட்டும்போது நமக்கு ஒரு 1/4 இன்ச்சோ அது ஒரு தைக்கிற அளவுக்கு விட்டால் போதும், 1/2 இன்ச் பிடிக்கணும்னு இல்லை. அப்போ இதை வந்து நம்ம கொஞ்சம் தள்ளி பிடிச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வளைவுலையே நான் கரெக்டாக கொண்டு வந்துட்டேன். அப்போ தான் வந்து உங்களுக்கு இந்த கப் ஷேப்பினோட அந்த ஹைட் வந்து உங்களுக்கு கரெக்டாக வரும். அப்படி இல்லாமல் நம்ம அந்த இது மாற்றிட்டோம் அப்படின்னா அந்த ஷேப் வந்து நமக்கு கப் ஷேப் வந்து கரெக்டாக நமக்கு உட்காராது. அப்போ இதில் வந்து நம்ம இன்னொரு ஸ்டிச்சும் நம்ம போட்டுக்கலாம். துணி உள்ளே லாக் ஆகாமல் அடுத்த தையல் போடும்போது பார்த்து அதுக்கப்புறம் இது பண்ணிக்கோங்க. அப்புறம் இதுக்கு நீங்கள் ஓவர்லாக் போட்டுக்கிட்டிங்கன்னா ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். சப்போஸ் ஓவர்லாக் போட முடியலனாலும் சின்னதாக இப்படி ஒரு கட் போட்டுக்கோங்க, இந்த பெண்டில் மட்டும் போட்டுட்டு அதுக்கப்புறம் இப்படி திருப்பிட்டு இதை நல்லா சைடில் வந்து அந்த எக்ஸ்ட்ரா இதெல்லாம் தள்ளி விட்டுருங்க. அந்த சைடு தான் நம்ம படிமான தையல் போடுவோம். நகத்தில் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. பண்ணி விட்டுட்டு இதில் நம்ம ஒரு படிமான தையல் போடலாம். இப்போ
இப்போ இதில் நம்ம படிமான தையல் போட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு கப் ஷேப் வந்து நீட்டாக வரும். இந்த ஸ்ட்ரைட் வந்து இதை நம்ம கட் பண்ணிடுவோம். அதனால் இதை எதுவும் பார்க்க வேண்டாம். நமக்கு தேவை இந்த இடத்துல கரெக்டாக வரணும். இப்போ இதுக்கு தகுந்த மாதிரி இந்த இடத்துல ஒரு டாட் நம்ம பிடிச்சிக்கலாம். கரெக்டாக அந்த கப்புக்கிட்ட பிடிச்சிங்கன்னா போதும். நீங்கள் நாச்சு, ஏன்னா உங்களுக்கு தைக்கும்போது தான் அந்த கார்னர், அந்த சென்டர் எங்கே வந்திருக்கு அப்படிங்கிறது தெரியும். அந்த சென்டருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஒரே அளவாக வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் போட்டுக்கோங்க. ஏன்னா நீங்கள் அர்க்காத் போட்டுக்கிட்டிங்கனாவே அந்த இடத்துல ஒரு டாட் பிடிக்கணும் அப்படிங்கிறது ஆயிரும். அதுக்கப்புறம் அந்த டாட் வந்து அந்த சென்டருக்கு நேராக பிடிக்கணும் அப்படிங்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அதை மாற்றிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு முன்னாடி வந்து லூஸ் வராமல் இந்த கப் ஷேப் வந்து நமக்கு கரெக்டாக ஃபிட்டிங்காக இருக்கும். பார்க்கும்போதே உங்களுக்கு அந்த ஷேப் தெரியும். இங்கே வேணும்னாலும் இந்த கப்புக்கு நேராக, ஏன்னா இங்கே வரைக்கும் நம்ம யோக் வைக்கிற பகுதி, இங்கே வரைக்கும் நம்ம சைடு வர பகுதி, அதனால் இந்த இடத்துல இதுக்கு நேராக நீங்கள் டாட் வேணும்னா பிடிச்சிட்டு இதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுனா நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு தகுந்த மாதிரி இந்த ஆப்போசிட் சைடு எப்படி தைக்கிறது, ஒரு சிலருக்கு ஒரு சைடு தைக்கும் போது இந்த கப் ஷேப் வந்து கரெக்டாக வந்துடும். அடுத்தது ஒரு பக்கம் கப் ஷேப் பார்த்தா அமர்ந்த மாதிரி இருக்கும். அதுக்கு காரணம் நம்ம ரைட் லெஃப்ட் நமக்கு மாறும்போது கொஞ்சம் நம்ம அந்த இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணுறது தான். அதனால் அதை கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கலாம். இப்போ கீழே வந்து இதை வச்சுட்டு இதை மேலே வச்சு தையல் போடுவோம். இப்போ இதுவும் அதே மாதிரி கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரே மாதிரி ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்புறம் இதை மேலே இப்படி வச்சு வளைச்சி கொடுங்க. துணி லாக் ஆக மாதிரி இருந்தால் கொஞ்சம் அந்த லிஃப்ட் பண்ணிட்டீங்கன்னா, ஃபுட்டை லிஃப்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அது ரிலீஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் அதே மாதிரி நம்ம தைச்சிக்கலாம். அதே மாதிரி ரெண்டாவது தையல் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இதில் நம்ம கட் போட்டுட்டு நகத்தில் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு படிமான தையல் போட்டுக்கலாம். சைடில் தள்ளி விட்டுட்டு தான் நம்ம படிமான தையல் போடணும். இப்போ இதில் போட்டாச்சு. இப்போ இந்த இடத்துல வர்றதுக்காக இந்த ஏற்கனவே நான் மார்க் பண்ணியிருக்கோம் அந்த இதுக்கு, அதுக்கு தகுந்த மாதிரி இதில் வந்து நம்ம சென்டரில் ஒரு டாட் போட்டுக்கலாம். இது 2 டாட்டும் ஈவனாக இருந்தாலே ஓகே தான், ஒரே மாதிரி வச்சுக்கலாம். இப்போது இது நம்ம ஃப்ரண்ட் பார்த்தீங்க அப்படின்னா கப் ஷேப்பு போடும்போது உங்களுக்கு இந்த போர்ஷன் வந்து நல்லாவே நீங்கள் போடுற மாதிரி ஃப்ரீயாக வரும். இப்போ இந்த இடத்துல நமக்கு இழுத்து பிடிக்கிறது எதுக்காக அப்படின்னா, நமக்கு வந்து இந்த முன்னாடி பக்கம் வந்து லூஸ் வரக்கூடாது. இந்த இடத்துல நம்ம யோக் வைக்கிற பகுதி, இந்த இடம் பெரிய டாட் வைக்கிற பகுதி. அப்போ இது நல்லாவே நம்ம இங்கே இடத்துல பீஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா தான் இது கப் ஷேப்பு வந்து பிரின்சஸ் கட் மாதிரியும் இருக்கும், பிளெண்டாக இருக்கும். நமக்கு ஒரு நார்மல் ப்ளவுஸ், அதாவது நார்மலாக ஒரு ப்ளவுஸ் போட்டிருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். ஏன்னா அந்த இடத்துல நமக்கு கப்புக்கு கீழே கொஞ்சம் ப்ரெஸ் ஆகி டைட்டாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு ப்ளவுஸ் வந்து போட்டிருக்க மாதிரியே இருக்கும். அதுவும் லூஸாகவே போட்டோம்னா ஒரு சுடிதார் போட்டிருக்க மாதிரி தான் இருக்கும். அதனால் இந்த இடம் வந்து நமக்கு இப்படி வளைச்சி கட் பண்ணும்போது இந்த ஷேப் வந்து நமக்கு கிடைக்கும். அப்போ நம்ம ஒரு கரெக்டான ஒரு சைஸ் ப்ரா போட்டு இந்த ப்ளவுஸ் போடும்போது நல்லா ஃபிட்டிங்காகவும் நமக்கு பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் போட்டிருக்க மாதிரி ஒரு ஃபீலும் நமக்கு கிடைக்கும். இப்போ இதை வந்து கீழே எப்படி நம்ம மடித்து தைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த ஹைட்டு ரெண்டையும் ஒரே மாதிரி வச்சுக்கோங்க. இந்த சைடு இதையும் கரெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இது வந்து நம்ம ஸ்ட்ரைட் பண்ணிக்கலாம். மடித்து இல்லைன்னா ஒரு ஸ்கேல் வச்சு ஒரு கோடு போட்டுக்கோங்க. ஏன்னா இந்த இடம் நான் 1/2 இன்ச்சு கீழே இறங்கும்னு நான் சொல்லியிருக்கேன். அதுக்கு தகுந்த மாதிரி இது எக்ஸஸாக இருக்கிறத நம்ம வெட்டிட்டோம்னா இந்த பகுதியிலேருந்து இந்த பகுதி வரைக்கும் நம்ம ஒரு பீஸ் கொடுத்து ஃபோல்டு பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு பீஸ் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம இங்கே ஓப்பன் பீஸ் வச்சுட்டு தான் நம்ம பீஸ் கொடுத்து நம்ம ஃபோல்டு பண்ணுவோம். அதனால் ஃப்ரண்ட்டில் வந்து அந்த இதை மட்டும் போட்டுக்கோங்க. போட்டுட்டா இந்த லைனுக்கு ஒரு பீஸை கொடுத்து நீங்கள் இந்த இடத்துல ஒரு ஃப்ளீட் வச்சு ஃபோல்டு பண்ணுங்கள். அப்போ வந்து இந்த கப் ஷேப் வந்து அழுத்தாமல் நல்லா ஃப்ரீயாக இருக்கும். இப்போ இது மாதிரி தான் நம்ம வந்து ஒரு பிரின்சஸ் கட்டினுடைய, அதாவது இதை வந்து நம்ம இப்படி ஃபோல்டு பண்ணிடுவோம். இந்த வளைவு வராமல் இருக்கிறதுக்கு தான் நான் உள்ள ஒரு ஃப்ளீட் கொடுக்க சொல்கிறேன். இப்போ இப்படி தான் வந்து நமக்கு ஒரு பிரின்சஸ் கட் ப்ளவுஸனுடைய ஃப்ரண்ட் ஷேப் இருக்கும்.
ஆல்ரெடி இது வந்து ரவுண்ட் நெக்கு தான். அந்த ரவுண்ட் நெக்கு நீங்கள் நான் ஏற்கனவே கொடுத்துருக்க அந்த ரவுண்ட் நெக் எப்படி நம்ம ஃபினிஷ் பண்ணுறோமோ அதே மாதிரி நீங்கள் ஃபினிஷ் பண்ணிக்கலாம். பேக்கு ஃப்ரண்ட்டு எல்லாமே, அதாவது பேக் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த ஹைட் வந்து கரெக்டாக வச்சு பார்த்துக்கோங்க. இந்த அளவும் நமக்கு ஈவனாக வரணும். ஏன்னா ஆல்ரெடி இதில் சைடெல்லாம் பட்டி இதெல்லாம் எதுவுமே இல்லை. அதனால் நீங்கள் எப்படி தைச்சாலுமே இது கரெக்டாக நமக்கு வந்துடும். இந்த பேக் சைடில் இருக்க இந்த நாச்சும் இதுவும் நமக்கு சைடில் வரும். சப்போஸ் ஒரு சிலருக்கு வந்துட்டு இன்னும் வந்து கப் ஷேப்புக்கு கீழே சைடில் லூஸ் வருதுன்னா இந்த இடத்துல லைட்டாக பெண்ட் பண்ணி ஒரு தையல் போட சொல்லியிருக்கேன். அந்த பெண்ட் பண்ணி போடுறது வந்து நம்ம சுடிதாருக்கு ஷேப் எடுக்கிற மாதிரி தான். ஏன்னா அந்த இடத்துல லூஸ் வரக்கூடாதுங்கிறது. மேக்ஸிமம் இந்த இடத்துல நம்ம இது பிடிக்கும் போதே அந்த சைடில் வந்து உங்களுக்கு அந்த லூஸ் வராது. சப்போஸ் அப்படி வருது அப்படின்னா நீங்கள் லைட்டாக ஒரு கர்வ் கொடுத்துக்கலாம். அது அவங்களோட உடல் அமைப்பு பொறுத்து தான் வரும். வேணுங்கிறவங்க பிடிச்சிக்கலாம், வேண்டாதவங்க அதை பிடிக்கணுங்கிறது இல்லை. இப்போ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் ஒரு பிரின்சஸ் கட் ப்ளவுஸினுடைய ஃப்ரண்ட் போர்ஷன் எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். லாஸ்ட் வீடியோவில் அதனுடைய கட்டிங் எப்படி அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.